வீடியோ தளபதி பாக்குறான்னு வச்சுக்கோம். எப்பயாச்சும் பாத்துறீங்க கஷ்டமா இருந்தது. நான் படம் பார்க்க முடியாதா ஐயோன்ட்டு அது மட்டும் தான் ஒரு குறை. என்ன பரவாயில்ல, கட்சியில வந்துட்டார்ல மாஸ் பண்ணிடுறேன். ரெகுலரா பார்க்கலாம். மூவி மாதிரி வராது இல்ல, அதுதான் ஒரு மனசு கஷ்டம். எப்போ நான் வந்து இப்போ வருதா தளபதி ஃபேன் தானே நீங்க? அவர் எடுத்தா எல்லாமே கரெக்டா தானே இருக்கும். விஜய் தளபதி எது எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். அவர் இறங்கி இருக்காருன்னா யோசிச்சுதான் இறங்கி உங்களை எல்லாம் நம்பிதான் இறங்கி. 18 ஃபர்ஸ்ட் ஓட்டே நம்ம தளபதிக்கு தான். 18 ஆக போது ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு தான். 2026 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஹேப்பி தளபதி. நாளைக்கு உங்களுக்கு பாப்பாங்க, நாளைக்கு பார்த்தாங்க என்ன பண்ணுவேன்? ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே தளபதி. இப்போ வந்து ஹேப்பி தளபதி. Kill them with your success, bury them with your smile. ஊமையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. ஒரு ஃபிலிம் 2 ஃபிலிம் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பிக் பண்ணிட்டே வாங்க. ஃபைனலா எந்த ஃபிலிம் பிக் பண்றீங்களோ அதுக்கு ரீசன் சொல்லுங்க. ஓகேவா? 3 பேரும் மேல எல்லாம் ஒருத்தரா. ஓகேவா? துல்லாத மனம் துள்ளும் குஷி. குஷி. குஷி கில்லி. குஷி. குஷி தன்மன். குஷி. குஷி துப்பாக்கி. குஷி. குஷி தெரி. தெரி. தெரி கத்தி. கத்தி. கத்தியும் நல்லா இருக்கணும். கத்தி மெர்சல். கத்தி. கத்தி லியோ. கத்தி. கத்தி தான். கத்தி கோட். கத்தி. கத்தி தான். ஏன் கத்தி? அவ்வளவு ஏன்னா சமந்தா பேரும் விஜய் பேரும் செம்மையா இருக்கும். தளபதி வேற லெவல்ல இருப்பாரு. அதுல செம்மையா இருக்கும். அந்த பேர் செம்மையா இருக்கும் ப்ரோ. இந்த சமந்தாவும் இந்த தளபதி வேற லெவல் ஆசமா இருக்கும். ஆசமா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் அந்த படம் தான். ஆமா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க ப்ளே பண்ணலாமா? உங்களுக்கு வேற ஓய் உனக்காக குஷி. குஷி. குஷி கில்லி. கில்லி. கில்லி நண்பன். நண்பன். நண்பன் துப்பாக்கி. நண்பன். நண்பன் கத்தி. நண்பன். நண்பன் லியோ. நண்பன். நண்பன் மெர்சல். நண்பன். நண்பன் கோட். நண்பன். நண்பன் தான். நீங்க ஃப்ரேம்ல இல்ல. ஏன் நண்பன்? அது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நல்லா காட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாய்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணது. விஜய் நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனா யூசுவலா விஜய் சார் படம்னா அப்படி இருக்காது இல்ல. அதான ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாரு. விஜய் சார் படமே கொஞ்சம் கம்மியா தான் பார்ப்பேன். பாத்தீங்களா? மூவியே கம்மியா தான் பார்ப்பேன். பிகாஸ் நாங்க 2 பேர் மட்டும் தான் டை ஹார்ட் ஃபேன் விஜய். உங்களுக்காகவே ஒரு 2 क्वेश्चन இருக்கு. முன்னாடி நீங்க சொல்லுங்க. துல்லாத மனம் துள்ளும் குஷி. துல்லாத மனம் துள்ளும். வா, ஃபர்ஸ்ட் டைமே வேற ஆன்சர் சொல்லிருக்காங்க. துல்லாத மனம் துள்ளும் கில்லி. கில்லி. கில்லி துப்பாக்கி. கில்லி. கில்லி நண்பன். கில்லி. கில்லி தெரி. தெரி. தெரி கத்தி. தெரி. தெரி மெர்சல். தெரி. தெரி லியோ. தெரி. இதுக்கப்புறம் தெரி தான் சொல்லுவாங்க. ஏன் தெரி? தெரி ஏன்னா அதுதான் சேம். அவங்க பேரிங் நல்லா இருக்கும். அதே நேரத்துல வந்து அவங்க அந்த விஜய் அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து பார்த்தனா அவ்வளவுதான். எனக்கும் வந்து அழகியா வந்துருது ஃபுல்லா. அவங்க 2 பேரும் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க சமந்தா அந்த அவங்க அப்பாவை இது பண்ணுவாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஹியூமர் சென்ஸும் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். அதுல ரொம்ப பிடிக்கும். அவங்க டாக்டர் சூப்பரா பாத்துப்பாங்கல்ல அந்த படத்துல. ஆமா. ஓகே. இப்போ வந்து விஜய் சார் வந்து இதுக்கப்புறம் ஜனநாயகம் அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் டக்குன்னு வந்தப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? கஷ்டமா இருந்தது. நான் படம் பார்க்க முடியாதா ஐயோன்ட்டு அது மட்டும் தான் ஒரு குறை. என்ன பரவாயில்ல, கட்சியில வந்துட்டார்ல மாஸ் பண்ணிடுறேன். ரெகுலரா பார்க்கலாம். ரெகுலரா பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஆமா. ஓகே. மூவி மாதிரி வராது இல்ல, அதுதான் ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. டீசர், ட்ரைலர், ஆடியோ லான்ச் ஸ்பீச் அதெல்லாம் இருக்காது இல்ல, அதுதானே கஷ்டமா இருக்கு. ஒரு சைடு கஷ்டமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிதான், பரவாயில்ல, கட்சியில பாத்துக்கலாம். எப்ப இருந்து தளபதி ஃபேன் நீங்க? நான் வந்து ஒரு 7th இருந்து. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி, இவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விஜயோட ஃபிலிம் எந்த படம் பாத்தீங்க? துல்லாத மனம் துள்ளும். அம்மா கூட பாப்பேன். அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது, அதனால அந்த மூவி நான் பாத்திருக்கேன். பரவாயில்லையே. இப்ப நான் எடுத்த இன்டர்வியூல துல்லாத மனம் துள்ளும் பார்த்ததே இல்ல நாங்க. இல்ல, சம மூவி அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் சார் பூவே உனக்காக. பூவே உனக்காக தான். ஆமா, அதை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நானு. அதுக்கப்புறம் தான் விஜயோட மூவி எல்லா மூவியும் எடுத்து இது பண்ணி எல்லாமே லிஸ்ட் போட்டு பார்த்தது. இப்ப ஜனநாயகன் வந்து கடைசி மூவி அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு ஒரு அப்டேட் வரப்போகுது, தெரியும்ல? அது ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அதுக்கு இவ்ளோ வெயிட் பண்றீங்க?
எப்போ நான் வந்து இப்போ வருதா தளபதி ஃபேன் தானே நீங்க? வரதே தெரியாதா? இன்னைக்கு நைட் 12 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்ட்டு. அதுல இப்ப போய் வெயிட்டிங் தானா? ஆர்வமா தான் இருக்கு. ஜனநாயகனோட அப்டேட், ஜனநாயகன் வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அது சரியான முடிவா? அவர் எடுத்தா எல்லாமே கரெக்டா தானா இருக்கும். விஜய் தளபதி எது எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். அவர் இறங்கி இருக்காருன்னா யோசிச்சுதான் இறங்கிட்டு கன்ஃபார்ம் கரெக்டா இருக்கும். உங்களை எல்லாம் நம்பிதான் இறங்கி யார்? ஆமாண்ணா 18 ஃபர்ஸ்ட் ஓட்டே நம்ம தளபதிக்கு தான். 18 ஆக போது ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு தான். யங்ஸ்டர்ஸ்க்கு நம்பிதான் வந்திருக்காரு. கண்டிப்பாண்ணா. ஓகே, 2026 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. என்ன பண்றது? அதெல்லாம் வந்துருவாங்க. அவங்க ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த ஏழை பசங்களுக்கு அவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சிங்கிள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு அவரு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் சேர் பண்ணி என்கரேஜ் பண்ணி இப்ப எல்லாருக்கும் தோணும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நம்மளும் விஜய் சார் பார்க்கணும்னாலே அவங்க எடுப்பாங்க அதுக்கு. சோ அதனால அது ஒரு இது இருக்கு. அதனால அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, அவரோட ஃபர்ஸ்ட் சைன் எதுவா இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, மக்களுக்கு நல்லது பண்றதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஏழைங்களுக்கு ஃபர்ஸ்ட் உதவி பண்ணுவாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். டுமாரோ வந்து தளபதியோட பர்த்டே. இந்த வீடியோ தளபதி பாக்குறான்னு வெச்சுப்போம். அவருக்கு விஷ் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹேப்பி தளபதி. நாளைக்கு உங்களுக்கு பாப்பாங்க, நாளைக்கு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே தளபதி. இது வந்து ஹேப்பி தளபதி. எப்படியாச்சும் பாத்துறீங்க உங்க